என்னடி கூப்பிடு கூப்பிடு நிக்காம நீ பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்க? என்னாச்சு? ஏன் குழந்தை மூட் அவுட்ல இருக்காங்க? நீங்க ஏதாவது திட்டுனீங்களா? ஆமா, இங்க யாரு மூட் அவுட்டா இருந்தாலும் நான் தான் திட்டுறான்ல. நான் ஒன்னும் சொல்லல. அவ ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்தே இப்படிதான் டென்ஷனா இருக்கான். தமிழ், என்னடி ஆச்சு? அப்பா கேக்குறாருல, சொல்லு. தமிழ், என்னாச்சு? என்கிட்ட பேச மாட்டீங்களா? இன்னைக்கு நிறைய ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்கப்பா, அதான் மூட் அவுட்டா இருக்கு. நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் எல்லாம் இருக்கு, ஒண்ணுமே புரியல. தமிழ், இதுக்காக நீங்கள் இப்போ அப்செட்டாக இருக்கீங்க? நான்லாம் யார் தெரியுமா? கணக்கில் சிங்கம், புலி, கரடி எல்லாமே நான் தான். உங்கள் அப்பா எப்போவுமே மேக்ஸில் சென்டம் தான், தெரியுமா? என்ன தமிழ் இப்படி சிரிக்கிறீங்க? அப்பா நம்பலையா? நம்புறேன். சரி, எனக்கு 2 minutes டைம் கொடுங்க, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். என் பேக்ல புக்ஸ் எல்லாம் இருக்கு, எடுத்துக்கோங்க. நான் இதை வந்துடுறேன். யாதி, நிஜமாவே நீங்க மேக்ஸ்ல சிங்கம், புலி, கரடி தானா? என்ன பாரதி, நீங்களும் நம்பலையா? நான் மேக்ஸ் சொல்லி கொடுக்க போகிறத பார்த்து 2 பேரும் அசந்து போறீங்க. சரி, இருங்க நான் வரேன். அப்பா, ரொம்ப டயர்டா இருக்குப்பா, அப்புறம் சொல்லி கொடுங்களேன். அதெல்லாம் முடியாது. என் பொண்ணாக இருந்துக்கிட்டு இப்படி சொன்னா எப்படி? இப்போ பாருங்க, அப்பா சொல்லி கொடுக்குற ஸ்பீடில் உங்கள் டயர்ட்னஸ் எல்லாம் பறந்து போயிடும். எனக்கெல்லாம் வேண்டாம். படிக்கிற டைமில் எதுக்கு இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? பாருடா, ரொம்ப ஓவரா தான் போறீங்க. போதும்மா. அப்பா, இந்த நீங்க தானா? உங்களை பார்க்கவே புதுசா இருக்கு, புது அவதாரம் எடுத்த மாதிரி இருக்கு. தமிழ், நான் யாரு? ஏன் அப்பா? கொஞ்ச நேரத்துக்கு நான் உங்களுக்கு டியூஷன் மாஸ்டர். அப்போ மாஸ்டர் மாதிரி தானே இருக்கணும். விஜய் மாதிரி அப்பா? அச்சோ, சாரிப்பா, நீங்க சொல்லி கொடுங்க. இந்த பாருங்க தமிழ், படிக்கிறப்ப படிக்கணும், விளையாடுற டைம்ல விளையாடணும். இப்போ படிக்கிற டைம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே சார். தமிழ், இந்த சம்லாம் முடிச்சிருங்க. நான் சொல்லி கொடுத்த மாதிரியே போட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேப்பா. அப்பா, நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, போடுங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட், இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்லேயே மேக்ஸ் தான் ரொம்ப ஈஸி. அந்த டெக்னிக்ஸ் அது மட்டும் புரிஞ்சா போதும், அடிச்சு தூள் கிளப்பிடலாம். அப்புறம் நீங்களும் அப்பா மாதிரியே எப்பவும் சென்டம் தான். ஓகேப்பா. அப்பா, இனி எல்லா சமும் நானே போடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் என் ரூமுக்கு போறேன். That's my girl. போங்க. இப்போ போய் டக்குன்னு எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிக்கணும். கொடுங்க. ஓகேப்பா, நான் முடிச்சிடுறேன். வச்சுறேன். நீங்க போங்க.
கூட டியூஷன் மாஸ்டர்னா அப்படி இப்படி இருப்பாருன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, நல்ல மாஸ்டர் தான் போல இருக்கு. அது நான் சும்மாவா? நான் எங்க எப்படி இருக்கணுமோ அங்க அப்படி இருப்பேன். போதும் போதும், நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். இந்த 2-3 நாளா இந்த ஆதி எங்க போனாருன்னு தான் எனக்கு தெரியல. பாரதி ப்ளீஸ், நான் தான் இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன்ல, அப்புறம் என்னங்க? சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு அப்புறமா வரேன். பாய். இப்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற ஆதி 2 நாளா ஏன் அவ்வளவு மூட் அவுட்டா இருந்தாருன்னு தெரியலையே. ஹனிமூன் போயிட்டு வந்தப்புறம் கூட நல்லா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மூட் ஆஃப் ஆயிட்டாரு. அப்போ ஹாஸ்பிட்டல்ல என்னமோ நடந்திருக்கு. ஆதி அப்படி ஆனதுக்கு என்ன காரணம்னு ஹாஸ்பிட்டல் போனா தெரிஞ்சிடும். வாங்க சார், உட்காருங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? மேடம். வக்கீல் சார், என்ன நீங்க திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? மேடம், ஸ்வேதா மேடம் தான் நீங்க வர சொன்னதா சொன்னாங்க. அவங்க சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம். என்ன சொல்றீங்க? நான் உங்களை வர சொல்லவே இல்லையே. வக்கீல் சார், அத்தை கிட்ட நான் பேசிக்கிறேன். என்னத்த மறந்துட்டீங்களா? நீங்க தானே சொத்து எல்லாத்தையும் மாத்தி எழுதணும்னு வக்கீல் கிட்ட சொல்லியிருந்தீங்க. அதனாலதான் அவரை வர சொன்னேன். ஸ்வேதா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏங்கா, நீ பண்றது கூட தான் சரியில்லை. நாங்க ஏதாவது சொல்றோமா என்ன? அறிவு, ஏன் இப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கிறீங்க? இப்ப இதுக்கு என்ன அவசரம்? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என்ன அவசரமா? பொறுமையா இருந்தாதான் நீங்க என் தலையில ஈஸியா மிளகா அரைச்சிடுறீங்க. ஸ்வேதா, இவ்ளோ நாள் உங்களை நம்பி இருந்த அதே ஸ்வேதாவாவா இருக்க சொல்றீங்க அத்தை? இதையே நீங்க சொல்ற எல்லாத்தையும் ஆமா சாமி போட்டுட்டு சரிங்க அத்தை சரிங்க அத்தைன்னா உங்களுக்கு நான் கரெக்ட் அப்படித்தானே? நான் அப்படி இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? ஐயோ ஸ்வேதா, சாரிமா, நான் இப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கலமா, தெரியாம நடந்து போச்சுமா. என்னமா பண்ண முடியும்? ஆதிதான் என் வாரிசு. ஆதியோட பொண்டாட்டிக்கும் நான் ஏதாவது செய்யணும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு என் காதுல பெருசா ஒரு ரிங்க மாட்டி விட்டுருவீங்க. நீ என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்கல ஸ்வேதா. பொறுமையா இருங்க அத்தை. முதல்ல நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. உங்க பையன் தான் என் புருஷன்னு சொல்லி இவ்வளவு நாள் ஏமாத்துனீங்க. அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு ஆபீஸ பாத்துக்கோன்னு நல்லா ஐஸ் வச்சீங்க. அப்புறம் உங்க மருமக பாரதியும் ஆபீஸ்க்கு வந்தா. உங்க பையன் எல்லா பொறுப்பையும் தூக்கி அவ கையில கொடுத்துட்டாரு. இப்ப நான் ஏதோ அவளுக்கு கூச்சா தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் எனக்கு தேவையாத்த சொல்லுங்க. அதனால இப்போ நான் சொல்றத மட்டும் செய்யுங்க, அதுவும் இப்பவே செய்யுங்க. இல்லனா என்ன நடக்கும்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்ல. அறிவு, ஸ்வேதா என்ன பேசிட்டு இருக்கா? அவளை பேச விட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. யார் சொன்னா என்னக்கா? ஸ்வேதா சொல்றது சரிதானே? அறிவு, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நீ ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்க. நீ தான் பேச வைக்கிற. இப்ப என்ன, நீ தானே எழுதி கொடுக்குறேன்னு சொன்ன. இப்ப எழுதி கொடுத்தானா எப்ப எழுதி கொடுத்தானா எல்லாம் ஒண்ணு தானே. 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு பண்றீங்கல்ல? ஆமா, பேசி வச்சுதான் பண்றோம். என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. இத்தனை வருஷம் உன்னையே நம்பி இந்த வீட்டில் நான் வாழ்ந்ததுக்கு இப்ப நான் என் பொண்ணுக்கு ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ தான் அவளை மருமகன்னு சொல்லி ஆசையை காட்டின. இப்பதான் அது இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல. இப்ப ஸ்வேதா பேசுறதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலக்கா. இப்ப நான் உனக்கு உண்மையா இருக்கணுன்றதை விட என் பொண்ணு ஸ்வேதாக்கு உண்மையா இருக்கணும்னு தோணுது. இப்ப நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற அறிவு? ஸ்வேதா என்ன சொல்றாளோ அந்த மாதிரியே பண்ணிடு. இல்லனா அவளை என்னால சமாளிக்க முடியாது. அப்புறம் வேற எதுக்கும் நான் பொறுப்பு இல்லை. இப்ப என்ன? நீங்க சொல்ற மாதிரி சொத்து எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுதி கொடுக்கணும், அவ்வளவுதானே? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்களே. சோ சிம்பிள், அவ்வளவே தான். வக்கீல் சார், இவங்க சொல்ற மாதிரியே எல்லாத்தையும் மாத்தி எழுதிட்டீங்களா? அதெல்லாம் எழுதிட்டேன் மேடம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொசீட் பண்ணிடலாம். இந்தாங்க மேடம், ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க.
மேடம், நாளை காலை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு சம்மந்தப்பட்டவங்களோட வந்துட்டீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம். ம், சரி அப்போ வரேன் மேடம். வாங்க. எதுக்குமா வக்கீல் இப்போ வந்துட்டு போறாரு? மாமா அத நான் சொல்றேன் மாமா. ஸ்வேதா, நான் சொல்றேன், மாப்பிள்ளைக்கு புரியுற மாதிரி நானே விளக்கமா சொல்றேன். ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, எங்க அக்கா சொத்து எல்லாத்தையும் ஸ்வேதா பேர்ல மாத்தி எழுத போறாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்ட தான் வக்கீல் வந்திருந்தார். நாளை காலைல ரிஜிஸ்ட்ரேஷன். இது கண்டிப்பா அம்மா எடுத்த முடிவா இருக்காது. என்னக்கா மாப்பிள்ள சொல்றத நம்ப மாட்டேன்றாரு? நீயே சொல்ல. ஆமா ஆதி, அறிவு சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் தான் வக்கீல டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண சொன்னேன். என்ன ஸ்வேதா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? என்ன அம்மா கிட்ட மிரட்டி எழுதி வாங்குறீங்களா? அம்மா, எதையும் எழுதி தர முடியாதுன்னு சொல்லுங்க. ஆதி, எழுதி தரலன்னா இப்ப என்ன செய்வேன்? மாமா இருங்க மாமா, கூல் கூல். எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? குழந்தை மாதிரி பேசுறீங்க மாமா. சொத்தை எழுதி தரலனா நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஐயோ மாமா, மிரட்டுறேன்னு நினைச்சுக்காதீங்க. எப்படியும் பாரதிக்கு உண்மை தெரிஞ்சா ஒரு நிமிஷம் கூட உங்க கூட இருக்க மாட்டான். பாரதி அவ வீட்டுக்கு போயிடுவா. பரவாயில்லையா? ஆதி, என்ன பயமுறுத்துறியா? மாப்பிள்ள, என்ன என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணடிக்க கையை வாங்குறீங்க? ரொம்ப தப்பா இருக்கு மாப்பிள்ள. இதோட நிறுத்திக்கங்க. எப்படி பார்த்தாலும் இழப்பு உங்களுக்கு தான். ஆதி, வேண்டாம்ப்பா, நீ பேசாம இரு. போனா போகுது, சொத்து தானே, அவங்களே அதை எடுத்துக்கிட்டோம். நாம எழுதி கொடுத்துடலாம் ஆதி. எனக்கு இந்த சொத்தை விட உன் வாழ்க்கை தான் முக்கியம். பாத்தீங்களா மாமா, அத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் மாமா, இன்னொரு விஷயம், நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? பாரதி கிட்ட நாங்க உண்மையை சொன்னா நாங்க எல்லாரும் வீட்டை விட்டு போயிடணும்னு சொன்னீங்கல்ல. இப்ப நீங்க சொத்து எல்லாத்தையும் எனக்கு எழுதி கொடுத்துட்டா நீங்களாம் தான் இந்த வீட்டை விட்டு போகணும். இது நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு என்ன மாமா, உங்க கூட தான் உங்க பாரதி இருக்க போறாளே. உங்களுக்காக உயிரியே கொடுக்கிற, உங்களுக்காக உருகுற பாரதி. உங்களுக்கு எல்லாமே பாரதி தானே மாமா. அப்படிப்பட்ட பாரதிக்காக நீங்க இத கூட செய்ய மாட்டீங்களா என்ன? செய்யணும். அதானே மாமா, நீங்க பாரதி மேல வச்சிருக்கிற காதலுக்கு மரியாதையா இருக்கும். நான் உங்களுக்காக இது வரைக்கும் என்னென்ன காரியம் பண்ணிருக்கேன். நீங்க உயிருக்கு உயிரான பாரதிக்கு இத கூட செய்ய மாட்டீங்களா? என்ன நான் சொல்றதாக்க கூட்டி கழிச்சு பாருங்க, இந்த ஸ்வேதாவோட கணக்கு சரியா இருக்கும். ஆதி, விடுப்பா. இவ உண்மைய பாரதி கிட்ட சொல்ல போய் அது உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாது. அப்படி ஏதாவது ஆச்சு என்னால தாங்கிக்க முடியாது ஆதி. அப்புறம் அத்தை எல்லாம் ஓகே தானே? காலையில வக்கீல் சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிடலாம். அத்தை இடையில ஏதாச்சும் முடிவை மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் உங்க பையனோட வாழ்க்கைக்கு வேற ஒரு முடிவை நான் கொடுத்துருவேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். பாரதி, பாரதி. ஏய், ஐயோ ஆதி, விடுங்க. இப்ப மட்டும் என்ன திடீர்னு 2-3 நாளா என்ன கண்டுக்காம தானே இருந்தீங்க. சாரி பாரதி, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு என்ன ஆச்சுன்னா தெரியல. ஒரு மாதிரி மூடவுட்லேயே இருந்தேன். இப்போ தான் சரியாயிட்டேன்ல. ம்,
நீங்க சரியாயிட்டா நானும் உடனே சரியாயிடணுமா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நானும் 2 நாளைக்கு இப்படிதான் இருப்பேன். போங்க. சரி சரி சரி, ஓகே ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். ஆ? நான் அப்படி சொன்னா உடனே விட்டுருவீங்களா? இது என்ன வம்பா போச்சு? சரி, சமாதானம், ஓகேவா? ம். என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? நான் அதே பழைய பாரதி தான். உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கஞ்சத்தனமா ஒண்ணுன்னு சொல்றீங்க? நிறைய கேளுங்க. என்னை எதுக்காக பாரதி கல்யாணம் பண்ணிட்டீங்க? இது நல்ல கதையா இருக்கே. நான் எங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணேன்? நீங்க தான் என்ன துரத்தி துரத்தி வந்து லவ் பண்ணீங்க. அப்படியே என்ன கல்யாணம் பண்ணிக்க வச்சிட்டீங்க. நான் சீரியஸாக கேட்குறேன், ப்ளீஸ். ஆதி, எனக்கு உங்க கூடவே இருக்கணும், உங்களை நல்லா பார்த்துக்கணும். உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் துடிக்கணும். அதே மாதிரி எனக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் நீங்க பதறணும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து தமிழை நல்லா படிக்க வைக்கணும். அவளை நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் நம்ம நிறைய லவ் பண்ணணும். அப்பப்போ இப்ப போட்டீங்களே அந்த மாதிரி சின்ன சண்டை, இந்த மாதிரி நிறைய இருக்கு. போதுமா? அப்போ நம்மளோட இந்த வாழ்க்கையில் பணம் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் சொன்ன எதுக்கும் பணம் தேவையில்லை. மனசு இருந்தா போதும். நம்ம கூட இருக்கிறவங்கள இப்போ சந்தோஷமா வச்சுக்கணும். அவங்களோட சேர்ந்து இந்த வாழ்க்கையை கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணும். ஒருத்தருக்காக ஒருத்தர் உருகணும். இதுக்கெல்லாம் என்ன வேணுமோ அது இருந்தா போதும். அப்போது கண்டிப்பாக பணம் தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. ம், நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை. ஆனா இதெல்லாம் இல்லாம கூட நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். இதெல்லாம் ஒன்றும் அத்தியாவசியமான விஷயம் கிடையாது. நமக்கு என்ன தேவையோ அது இருந்தா போதும். சந்தோஷங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அதுக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் இருந்தா இன்னைக்கு அவன் தான் கோடீஸ்வரன். அப்போ இந்த வசதி இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்கிறீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? மத்தவங்களாம் சொல்ற மாதிரி நான் பணத்துக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றீங்களா? ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் போய் அந்த மாதிரி நினைப்பேனா உங்களை? எனக்கு தெரியாதா? நீங்கள் எதுக்கும் ஆசைப்பட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் கேட்க வந்ததே வேற. இதெல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு பரவாயில்லையா? நம்மளால நல்லபடியாக வாழ முடியுமா? நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் கேக்குறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. எனக்கு இந்த லைஃப் வேணான்னு தோணுது பாரதி. ஏன்? என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி சொல்றீங்க? எனக்கு நார்மலாக ஒரு நடுத்தர வாழ்க்கை வாழணும். சொத்து எல்லாத்தையும் ஸ்வேதாக்கே எழுதி கொடுத்துடலாமான்னு பார்க்குறேன். அம்மாவுக்கும் அதுதான் சரின்னு படுது. எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு முடிவு? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? ஆமாம், அம்மா தான் அந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸ்வேதாவுக்கு வாக்கு கொடுத்து அது நடக்க முடியாமல் போனதால், அந்த குற்ற உணர்ச்சியால் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸ்வேதாவோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு அவங்க தான் காரணம்னு நினச்சி புலம்புறாங்க. என்னால் அவங்கள சமாதானமே படுத்த முடியல. மனசால அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கும் அவங்க சொன்னது சரின்னு தான் தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்க சொல்றது எல்லாமே என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. அம்மாவோட மனநிலைமை, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, எல்லாத்தையும் உங்க இடத்துல இருந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி கொடுத்துடலாம். ஆதி, நமக்கு இது எதுவுமே வேண்டாம். என் வாழ்க்கையில நான் பெரிய சொத்தா நினைக்கிறது உங்களையும் தமிழையும் தான். பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைங்க.
இன்னும் சொல்ல போனா இதுல தான் ஒரு த்ரில்லிங்கே இருக்கு. ஒரே மாதிரி வாழ்றதை விட நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுலாம் ஒரு கொடுப்பனை. நம்மளுக்கு வேணுங்கிறத நாங்களே பார்த்துக்கலாம். இப்போ நீங்க ஸ்வேதாக்கு கொடுக்குற மாதிரியான சொத்தை நாளைக்கு நாம இன்னும் 2 மடங்கா சம்பாதிச்சு சேர்த்து வைக்கலாம். அந்த தன்னம்பிக்கை நம்ம 2 பேர்கிட்டயுமே இருக்குல்ல, அது போதும். அதே ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். ம் சொல்லுங்க. அம்மா நம்ம கூட தான் இருக்கணும். நான் அம்மா கிட்ட பேசுறேன். நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு என்னால் சொல்லவே முடியலங்க. உங்களை மாதிரி ஒருத்தங்க என் லைஃப்பில் வந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பணம் தான் முக்கியம்னு நினைக்கிற அந்த உலகத்தில் மனுஷங்க வேணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா?